வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் துரைமுருகன் அவருடைய இலாகா சார்ந்த குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்கள் அட்டைப்படத்தில் வரும் ஒரு பத்திரிகையினுடைய அட்டைப்படத்தில் வரும் அளவிற்கு வந்த பிறகும் கட்சி கண்டுகொள்ளாமல் இருப்பது, தன் மகன் கதிரானந்த் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று அவர் விசாரணைக்கு செல்லும் நேரங்களில் திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் கூட வரவில்லை என்பதும் துரைமுருகனை மிகுந்த யோசனையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த இடத்தில் அவருக்கு இருக்கும் ஒரு தர்ம சங்கடம் என்ன தெரியுமா? நீங்கள் இது குறித்து அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது துரைமுருகன் இருக்கக்கூடிய பெரிய தர்ம சங்கடம் என்ன தெரியுமா? அப்படி நாங்கள் அறிகிறோம். கருணாநிதி காலத்தில் இருந்து அவருடைய தளபதியாக அவருடைய இணைந்து அரசியல் சூட்சுமங்கள் தெரிந்து, அரசியலுடைய நெளிவு சுழிகள் தெரிந்து, நீண்ட அரசியல் பழுத்த அனுபவங்களை பெற்றவர் துரைமுருகன். அவ்வளவு எளிதாக ஏக்நாத் ஷிண்டே என்று பொதுவாக குறியீடு கொண்ட ஒரு கட்சியை உடைத்துக் கொண்டு செல்லும் அளவுக்கு அவர் பக்குவம் குறைந்தவர் அல்ல. ஆனால் கட்சி தொடர்ந்து இந்த மௌனம் காத்து வந்தால் அவர் என்ன செய்யலாம்? ஒரு பக்கம் தன் மகனை களத்தில் பலி கொடுப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி செய்வார்? எந்த தந்தையும் செய்ய மாட்டார். அவர் மீதும் ஏகப்பட்ட சேறு வாரி இறைக்கப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் துறை சார்ந்த குற்றச்சாட்டுகள்லாம் வருகிறது. இத்தனையும் பார்த்து கொண்டு கட்சியினுடைய தலைவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். கொஞ்சம் முடைத்து பேசுவோம். உதயநிதி துணை முதலமைச்சராவதை துரைமுருகன் விரும்பவில்லை என்பது தான் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய பதிவில் நான் போட்டு வரேன். அப்போது உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் துரைமுருகன் போன்றவர்கள் குற்றச்சாட்டுகளில் சிக்கி ஒரு கரைபடிந்த உருவத்தோடு, அவர்கள் பொது உருவம் அமைச்சர் என்ற ஒரு கரைபடிந்த உருவத்தோடு இருந்தால் மாத்திரமே நாம் இதில் நம்முடைய மகனுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். இந்த இடத்தில் கலைஞர் இவ்வாறு செய்திருப்பாரா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். கலைஞர் என்ன செய்திருப்பார்? நிச்சயம் துரைமுருகனை கூட்டி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். அவரை அருகில் வைத்துக்கொண்டே கேள்விகள் கேட்க சொல்லுவார். அந்த கேள்விகளுக்கு இவரும் பதில் சொல்வார், அவரும் பதில் சொல்வார். இப்படி தான் அவர் அதை எடுத்துக்கொண்டிருப்பார் என்பது என்னுடைய எண்ணம். அந்த பாணியை கடைபிடிக்கும் இன்னொரு திமுகனுடைய தலைவர் யார் என்றால் அண்ணன் அழகிரி அவர்கள். மிக தைரியமாக தன்னை நம்பி வந்தவர். அவர் இவருக்கு தெரியாமலே கூட தவறு செய்திருக்கலாம். நான் உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்கிறேன். யாருக்கு? அண்ணன் அழகிரிக்கு தெரியாமலே தவறு செய்திருந்தாலும் கூட அவர்களை காப்பாற்றத்தான் முயற்சி செய்வாரே ஒழிய அறிக்கை கொடுத்தோ இல்லை அவர்களை மேம்போக்கா அப்படின்லாம் அவருக்கு வராது. டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறவர். அவர் ரஜினிகாந்த் கூட சேர்ந்தவர். ரஜினிகாந்த் கூட சொன்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ணன் கேலண்டர் கடிகாரம் ஒரே மாதிரி போகும், ஆனால் காலம் அப்படி இல்லை, ரிவர்ஸ் அப்படி சொன்னவர் அவர். அதனால் அண்ணன் அழகிரி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். மிகுந்த கோபக்காரர் அப்படி இப்படின்னு இருக்கும். அது அவருடைய உண்மை இருப்பதால் கோபம் வருகிறது. மலுப்பலாகவும் அடுத்தவர்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக பொய்யையும் சொல்பவர் அவர் அல்ல. ஆக இப்போது இவருக்கு என்ன தேவைன்னா கட்சியிலேருந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. இல்லைன்னா மிகுந்த தர்ம சங்கடத்துக்குள்ளாயிருவார் துரைமுருகன். இப்போ அவர் யாரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் அவர் நிச்சயமாக அழகிரியை தான் அணுகுவார். அண்ணன் அழகிரியை மீண்டும் கட்சிக்கு வாங்கன்ற முயற்சி துரைமுருகன் கையில் எடுப்பார். ஏனென்றால் அவர் இவரை காப்பாற்றுவதற்கோ துணிச்சலாக களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கோ அழகிரியுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கும். இப்போதைக்கு ஜெகத் ரட்சகன் என்பவர் வழிமுறைகளை பார்ப்பவர். கட்சி ரீதியாக இவரை காப்பாற்றுவதற்கு அழகிரி தான் சரியாக வருவார் என்று துரைமுருகன் நம்புவார் என நான் நினைக்கிறேன். இது பொதுவெளியில் கிடைக்கும் செய்திகளை வைத்து என்னுடைய யூகம். மீண்டும் அவர் ஸ்டாலின் இப்போதாவது வாயை திறந்து ஏதாவது ஒன்று இவருக்கு களத்தில் செய்தால் மட்டுமே இது மாறும். இல்லை என்றால் அழகிரியை மட்டுமே அவர் அதிகம் நாடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.